Hi, welcome you to learn English. இங்கிலீஷில் பேசுகிறப்ப பிகாஸ் ஆஃப் ஓயிங் டு டியூ டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுவோம். இதன் காரணமாக இதனால் அப்படிங்கிற மீனிங் தான் பிகாஸ் ஆஃப் ஓயிங் டு டியூ டு. இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸை நல்லா அப்சர்வ் பண்ணி அதோட ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி அதில் இருக்கிற நவுன் வேர்ப் அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். தே ஆர் ஹியர் பிகாஸ் ஆஃப் அஸ். அவங்க இங்கே இருக்காங்க, நம்மளால் அவங்க இங்கே இருக்காங்க. தே ஆர் ஹியர் பிகாஸ் ஆஃப் அஸ். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் பீயிங் தேர். அவருடைய ஒய்ஃப் அங்கே இருந்ததால், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் பீயிங் தேர். பீயிங் அப்படின்னா இருத்தல். பீயிங் தேர் அங்கே இருந்ததால். ஐ செட் நத்திங் அபவுட் இட். நான் இதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் பீயிங் தேர் ஐ செட் நத்திங் அபவுட் இட். அவருடைய ஒய்ஃப் இருந்ததால் நான் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. இந்த சென்டென்ஸையை நீங்கள் அர்த்தம் மாறாமல் வேறு டைப்பில் எழுதணும். அதாவது ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் தேர். ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் தேர் ஸோ ஐ டிட் நாட் டெல் எனிதிங் அபவுட் இட். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மீனிங் மாறாமல் இந்த வீடியோவில் இருக்கிற மாடல் சென்டென்சஸை நீங்கள் வேறு டைப்பில் எழுதி பார்க்கலாம். ஐ கெனாட் கம். என்னால் வர முடியாது. ஐ கெனாட் கம் பிகாஸ் ஆஃப் த ஹெவி ஒர்க். ஹெவி ஒர்க் இருக்கிறதுனால, நிறைய வேலைகள் இருக்கிறதுனால என்னால் வர முடியாது. ஐ கெனாட் கம். ஹீ டிட் நாட் டெல் பிகாஸ் ஆஃப் தி ஹெச்ஓடிஸ் ஆர்டர். ஹெச்ஓடிஸ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ். ஹெச்ஓடி அப்படிங்கிறது அக்ரோனிம், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். ஹீ டிட் நாட் டெல். அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் பிகாஸ் ஆஃப் த ஹெச்ஓடிஸ் ஆர்டர். ஹெச்ஓடி ஆர்டர் பண்ணதுனால அவர் அதை சொல்லவில்லை. த ஃப்ளைட் வாஸ் டிலேய்டு பிகாஸ் ஆஃப் பேட் வெதர். பேட் வெதர், மோசமான காலநிலை, பேட் வெதர் இருந்ததால் த ஃப்ளைட் வாஸ் டிலேய்டு. ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு. ஹீ இஸ் அவார்டட். இந்த ரெண்டு டைப்பையும் பாருங்கள். த ஃப்ளைட் வாஸ் டிலேய்டு, ஹீ இஸ் அவார்டட். இந்த ரெண்டு சென்டென்சஸ்லையும் வாஸ் இஸ் அப்படிங்கிறது பி வேர்ப்ஸ். பொதுவாக பி வேர்ப்ஸ்க்கு அப்புறம் வர்ற வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கும். ஓகே, கண்டினியூஸ் டென்ஸாக தான் இருக்கும் மேக்ஸிமம். இது டிலேடு அப்படிங்கிற வார்த்தையும் அவார்டட் அப்படிங்கிற வார்த்தையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியும் பி வேர்ப்ஸ் சென்டென்சஸ் எழுதலாம். த ஃப்ளைட் வாஸ் டிலேடு, தாமதமாக வந்தது, தாமதமாகிவிட்டது, லேட் ஆயிடுச்சு. ஹீ இஸ் அவார்டட், அவர் விருதளிக்கப்பட்டார். He is awarded because of his continuous success. தொடர்ச்சியான சக்ஸஸ், வெற்றிகள் இருந்ததால் he is awarded. Classes have been cancelled because of a staff meeting. Staff meeting இருக்கிறதுனால கிளாஸஸ்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. Classes have been cancelled because of a staff meeting. He is getting more money because of his hard work. அவருடைய கடினமான உழைப்பினால் he is getting more money. அவர் நிறைய ஏர்ன் பண்ணுறாரு, சம்பாதிக்கிறாருன்னு அர்த்தம். he is earning அப்படியும் அப்ளை பண்ணலாம். he is earning more money because of his hard work. earning அப்படின்னா சம்பாதிக்கிறது, getting அப்படின்னா பெறுதல். the people cannot travel. மக்களால் ட்ராவல் பண்ண முடியலை, அதாவது பயணம் செய்ய முடியவில்லை. because of the bus strike. பஸ் ஸ்ட்ரைக் இருப்பதால் மக்களால் ட்ராவல் பண்ண முடியவில்லை. த ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் கேன்சல்டு ஓயிங் டு தி ஹெவி ரெயின். ஓயிங் டு அதுக்கும் அதே மீனிங் தான். இதன் காரணத்தினால், ஆதலால் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஓயிங் டு. த ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் கேன்சல்டு ஓயிங் டு தி ஹெவி ரெயின். ஹெவி ரெயின் இருந்ததால் ப்ரோக்ராம் கேன்சல் செய்யப்பட்டது. தே ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம் அகெயின் ஓயிங் டு த கிராண்ட் ரெஸ்பான்ஸ். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால அவங்க திரும்ப பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. they are going to perform again owing to the grand response. owing to his illness he could not continue with his studies. அவர் உடம்பு சரியில்லாமல் இருப்பதால் owing to his illness he could not continue with his studies. அவரால் தொடர்ந்து படிக்க முடியவில்லை. he is unable to talk. அவரால் பேச முடியல. he is unable to talk due to continuous work. தொடர்ச்சியான வேலை இருப்பதால் he is unable to talk. she is unable to run
owing to a leg injury. காலில் அடிபட்டதால் அவளால் ஓட முடியவில்லை. இந்த முடியவில்லை அப்படிங்கிறது unable அப்படின்னு வருது. unableக்கு பதிலாக cannot யூஸ் பண்ணலாம். அப்போ be verb வராது. He cannot talk due to continuous work. She cannot run owing to a leg injury. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணி மீனிங் மாறாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். They cannot continue owing to the lack of time. lack of time அப்படின்னா டைம் பத்தலை அப்படின்னு அர்த்தம். டைம் போதவில்லை, நேரம் போதவில்லை. They cannot continue, அவர்களால் தொடர முடியவில்லை, owing to the lack of time. be verbுக்கு அப்புறம் due வரலாம். His success is due to his hard work. அவருடைய வெற்றி எதனால் வந்தது என்றால் due to his hard work. அவருடைய கடின உழைப்பினால் வந்தது. His success is due to his hard work. The problem is due to the lack of concentration. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் lack of time. அதே மாதிரி lack of concentration. lack அப்படின்னா போதவில்லை அப்படின்னு அர்த்தம். The problem is due to the lack of concentration. concentration இல்லாததுனால இந்த ப்ராப்ளம் வந்தது. The present chairman is due to retire next month. இந்த டியூ பாருங்கள், டியூ டு ரிட்டையர் அப்படின்னா ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மந்த் ரிட்டையர் ஆக போகிறாரு. த ப்ரெசன்ட் சேர்மன் இஸ் டியூ டு ரிட்டையர் நெக்ஸ்ட் மந்த். த பஸ் வாஸ் டிலேடு டியூ டு ஹெவி ஸ்னோ. ஹெவி ஸ்னோ இருந்ததுனால பஸ் டிலே ஆயிடுச்சு. த பஸ் வாஸ் டிலேடு டியூ டு ஹெவி ஸ்னோ. டியூ டு டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ், இதை நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. டியூ டு டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் த ஷோ வில் நாட் கமென்ஸ். ஷோ கமென்ஸ் ஆகாது, அதாவது ஸ்டார்ட் ஆகாது, தொடங்காது. டியூ டு டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு பதிலாக இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். டியூ டு டெக்னிக்கல் இஷ்யூஸ் த ஷோ வில் நாட் கமென்ஸ். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணணும். சமச்சீர் கல்வி புக்ஸ், அதாவது கவர்மெண்ட் புக்ஸ், 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். நிறைய வார்த்தைகள் தெரியும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அட் தி சேம் டைம் சென்டென்ஸ் ஈஸியாக புரியும். அந்த மாதிரி சென்டென்சஸ் நிறைய ரீட் பண்ணி அதோட ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் நிறைய சென்டென்சஸ் பேசி பார்க்கணும், அதே மாதிரி எழுதி பார்க்கணும். அதில் வாசிக்கிறப்பவே நிறைய வார்த்தைகளுக்கு மீனிங் தெரியல அப்படின்னா திசாரஸ் டிக்ஷனரி இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க. மீனிங் தெரிஞ்சுட்டு அந்த மீனிங் வர்ற மாதிரி 5 to 10 சென்டென்சஸ் எழுதி பார்க்கலாம். அப்போ அந்த மீனிங் எப்போவுமே மறக்காது. இந்த மாதிரி வார்த்தைகள், அதாவது ரெகுலராக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி 10 சென்டென்சஸ்லேருந்து 20 சென்டென்சஸ் வரையும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்டேஜில் எழுதுறதுக்கு பதிலாக நான் இதை பேசிடுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ தட் இஸ் ஸ்பீக்கிங். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் support.